Hi all, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் தி மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோ ஒரு பியூட்டிஃபுல்லான பிரின்சஸ் கட் ப்ளவுஸும் அதுக்குள்ள ஒரு நெட் ஃபேப்ரிக்கை வச்சு எப்படி டிசைன் பண்ணுறது தான் நான் காட்ட போகிறேன். இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்ட வீடியோ. ஸோ இன்றைக்கி இதோட டீட்டெயில் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி ரெடி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே நான் என்னோடய வீடியோவில் இந்த பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் எப்படி மார்க் பண்ணுறது, எப்படி ப்ராப்பராக கட் பண்ணுறது நான் காட்டியிருந்தேன். ஒருவேளை அதை மிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை ஃபர்ஸ்ட் பாருங்கள். ஸோ அதோட கண்டினியூவாக இதை எப்படி டிசைன் பண்ணுறது நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மறக்காமல் என் ஃபேஸ்புக் பேஜும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஏற்கனவே என் வீடியோவில் ஒரு போட் நெக்கும் அதை தொடர்ந்து ஒரு பிரின்சஸ் கட்டும் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன். ஸோ இதில் அதை நெட் வச்சு எப்படி ஃபினிஷ் பண்ணணும் நான் காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நெக்கு டெப்த்து 4 இன்ச் வச்சுருக்கேன். நெக் வித்து பார்த்தீங்கன்னா 4 இன்ச் கொடுத்துருக்கேன். மேலேருந்து உங்களோட ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் நெக்லைன் ஒரு 5.5 வரைக்கும் நீங்கள் ட்ரா பண்ணலாம். ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரின்சஸ் கட்டுக்கு மேலே ஷோல்டர்லேருந்து ஒரு 5 இன்ச்சு ஆம் ஹோல் டெப்த்தை இறக்கி அங்கே பிரின்சஸ் கட் கொடுப்போம். சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் நெக்லைனில் ஒரு நெட் மாதிரி வைக்கிறதா இருந்தால் அந்த பிரின்சஸ் கட் லைனை கொஞ்சம் டவுன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரின்சஸ் கட் லைன் ஆவரேஜை விட கொஞ்சம் கீழே இறக்கியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் இறக்கி இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஆம் ஹோல்லேருந்து வர பிரின்சஸ் கட் லைன், அதே மாதிரி ஸ்வீட் ஆர்ட் நெக் லைன், 2 லைனும் ஆம் ஹோல்லேருந்து இப்படி உங்களுக்கு ட்ராவல் ஆகி சென்டரில் வர மாதிரி இருக்கும். இப்போ இந்த கம்ப்ளீட்டாக அவுட்டர்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த பிரின்சஸ் கட் லைனில் இந்த டாட்டோடு சேர்த்து இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த கிறிஸ்மஸ்க்கும் நியூ இயர்க்கும் இந்த மாதிரி ப்ளவுஸ் ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் ஒரு சிம்பிள் பிளெயின் கலர் ஃபேப்ரிக்கையும் ரொம்ப ட்ரெண்டியாக மாற்றக்கூடிய நெக்லைன் தான் இது. ஓகே, ஸோ இப்போ இந்த போட் நெக் நான் கட் பண்ணிடுறேன். அதே மாதிரி பிரின்சஸ் கட்டையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது ஸ்வீட் ஆர்ட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ இதுக்கெல்லாம் எப்படி பீசஸ் நம்ம கொடுக்க போகிறோன்னு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிவிடுங்க. இப்போ மேலே இருக்க அந்த பிரின்சஸ் கட் மேலே இருக்க ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா நான் நெட் ஒயிட் நெட் எடுத்திருக்கேன். ஸோ கீழே இருக்க பிரின்சஸ் கட்டுக்கு நான் பர்பிள் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ இதில் லைனிங்கை நம்ம மார்க் பண்ணுறோம். ஸோ லைனிங்கை மார்க் பண்ணும்போது நம்ம எடுத்திருக்க இந்த பேட்டர்ன் பேப்பர் எவ்வளோ இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸாக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஒரு 1/2 இன்ச் தையலுக்காக சீம் அலவன்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஸோ இதை தைக்கிறதுக்கு தேவையான தையலுக்கான அந்த கேப் தான் அது. ஸோ அது நீங்கள் 1/4 இன்ச் தைப்பீங்களோ 1/2 இன்ச் தைப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை தையலுக்கு கொடுக்குறோம். ஓகே, சென்டர் பீஸ் கட் பண்ணி எடுத்த பிறகு அதோட சைட் பீஸையும் இதே மாதிரி நம்ம கொடுத்து இது ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ இப்போ இது சைட் பீஸ். ஸோ இந்த சைட் பீஸையும் இதே மாதிரி நம்ம மார்க் பண்ணி இதுலேயே ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு விட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ மேலே அந்த ஸ்வீட் ஆர்ட்டுக்கு மேலே இருக்க அந்த நெக்லைனுக்கு நம்ம நெட் கொடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா பிரின்சஸ் கட்டில் இந்த 2 கலருமே கான்ட்ராஸ்ட் கலராக கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நிறைய பேட்டர்ன்ஸ் அந்த மாதிரியும் வருது. ஓகே, ஸோ சேம் கலர் பார்டர்ஸ் கொடுக்காம ஒரு பிரின்சஸ் கட்டுக்கும் ஒரு கலர் கொடுக்கலாம். ஓகே, சென்டர் பார்ட் ஒரு கலரும் இதர் அந்த சைட் பார்ட் ஒரு கலரும் கொடுத்தீங்கனாலும் ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த கட் பண்ணி எடுத்த லைனிங்கை மெயின் ஃபேப்ரிக் மேலே வச்சு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு ஒரு 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணுங்கள். ஸோ தட் மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் ஒன்றா சேர்த்து தைச்ச பிறகு எக்ஸஸாக இருக்க ஃபேப்ரிக்கை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதுதான் லைனிங் தைக்கிற முறை. எப்போவுமே லைனிங் தைக்கும்போது மெயின் ஃபேப்ரிக்கை விட லைனிங்கை விட மெயின் ஃபேப்ரிக் ஒரு 1/2 இன்ச் அதிகமாக விட்டுட்டு இந்த மாதிரி சுற்றி நம்ம தைக்க போகிறோம். ஸோ இது தைக்கும்போது மேக் ஷுர் ஃபேப்ரிக் எங்கேயுமே உள்ள லாக் ஆகாமல் பபிள்ஸ் இல்லாத மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி இதை சுற்றி நம்ம ஸ்டிச் பண்ணுறோம்.
ஸோ ஒன்ஸ் வந்து இதை ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு இன்னொரு பீஸையும் நம்ம தைக்க போகிறோம். இது சைட் பீஸ். ஸோ சைட் பீஸ் முடித்த பிறகு நம்ம சென்டர் பீஸையும் நம்ம இதே மாதிரி லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் ஒன்றா சேர்த்து மேலே ஒரு தையல் போட்டு இதை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் வந்து தைச்சி முடித்த பிறகு ஓரங்கள் இருக்க எக்ஸஸ் மெயின் ஃபேப்ரிக் எல்லாம் நம்ம கரெக்டாக எட்ஜில் அதே மாதிரி லைனிங் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சுற்றி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஒன்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்த பிறகு இந்த பிரின்சஸ் கட்டை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ மேலேருந்து இந்த மாதிரி ஒரு வாட்டி வச்சு பார்த்துட்டு அது எங்கே முடியுதோ அந்த இடத்துலேருந்து நம்ம தைக்க ஆரம்பிக்க போகிறோம். ஒருவேளை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பிரின்சஸ் கட் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் 2 ராயஜை ஒன்றா மேட்ச் பண்ணி ஃபர்ஸ்ட்டு பின் பண்ணிவிடுங்க. பின் பண்ண பிறகு நீங்கள் இதை ஒன்றா சேர்த்து தைக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து தைச்சி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அழகாக அந்த கப் ஷேப் ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போது இது சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி இந்த நெக்லைன் பார்ட்டுக்கு அந்த ஸ்வீட் ஆர்ட்டுக்கு நம்ம இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ் கட் பண்ணுறோம். இன்டர்ஃபேஸிங் கேன்வஸை ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி நம்ம இந்த ஸ்வீட் ஆர்ட் நெக்கை இதுக்கு மேலே வச்சு அதே மாதிரி நான் இதில் மார்க் பண்ணுறேன். ஸோ இது எந்த அளவு இருக்கோ எக்ஸாக்டாக அதே மாதிரி மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே ஒரு 1.5 இன்ச் விட்டு நான் எக்ஸஸாக கட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ நிறைய டிசைனர் ப்ளவுஸ் வீடியோஸ்லாம் இருக்குது. ஸோ வீடியோக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ தட் நீங்கள் நிறைய மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. பிகாஸ் நிறைய பேர் வந்து பிரின்சஸ் கட்டும் கேட்டிருக்கீங்க. ஏற்கனவே நான் பிரின்சஸ் கட் வித் போட் நெக்கே நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வீடியோ செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மேலே கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா ப்ளவுஸோட நெக்லைன் பார்ட், அந்த பார்ட்டுக்கு நான் நெட் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ நெட்டையும் இதே மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த நெட் ஃபேப்ரிக்கோட மேல் பகுதி, அதாவது நெக்லைன் ஷோல்டர் வருது இல்லையா, அதில் எந்த ஒரு எக்ஸஸ் ஃபேப்ரிக்கும் நீங்கள் கொடுக்க தேவையில்லை. கீழே இருக்க பகுதிக்கு மட்டும்தான் நீங்கள் எக்ஸஸ் ஃபேப்ரிக் கொடுத்து இதை ஸ்டிச் பண்ணணும். ஸோ இது டாப் பார்ட்டுக்கு எதுவும் கொடுக்க தேவையில்லை. இது டவுன் பார்ட் இருக்கு இல்லையா, இந்த டவுன் பார்ட்டுக்கு தான் நீங்கள் ஒரு 1 இன்ச்லேருந்து 1.5 இன்ச் வரைக்கும் எக்ஸ்ட்ரா கொடுத்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இன்டர்ஃபேஸிங் கேன்வஸை இந்த சென்டரில் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு இது எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பீஸ் மேலே துணியோட நல்ல பக்கத்தில் இந்த இன்டர்ஃபேஸிங் கேன்வாஸ் வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ நிறைய வீடியோஸில் இன்டர்ஃபேஸிங் கேன்வாஸ் எப்படி யூஸ் பண்ண நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் அந்த ஸ்டெப்பை நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாக இன்டர்ஃபேஸிங் கேன்வாஸை என் ஃபேப்ரிக்கில் வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஓகே, ஸோ கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட் வந்து பர்ஃபெக்டாக வர மாதிரி நீங்கள் வச்சு இதை தைக்கணும். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து இதை ஸ்டிச் பண்ணி எடுத்த பிறகு இதை சுற்றி வந்து நாச்சஸ் கட் பண்ணிவிட்டு இதை வந்து துணியோட ராங் சைடுக்கு நம்ம கம்ப்ளீட்டாக டர்ன் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, ஸோ நாச்சஸ் கட் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாச்சஸ் கட் பண்ணலாம் உங்களுக்கு வந்து இந்த நெக்லைன் வந்து ரொம்ப நீட்டாக டர்ன் ஆகாது. ஸோ இப்போது இந்த பீஸை வந்து துணியோட ராங் சைடுக்கு நான் டர்ன் பண்ணி கொடுக்குறேன். ஸோ டர்ன் பண்ணி கொடுத்து முடித்த பிறகு நம்ம இதை நெட் ஃபேப்ரிக் நம்ம கொடுக்குறோம். ஸோ நான் இன்டர்ஃபேஸிங் கேன்வஸை டர்ன் பண்ணி ஒரு வாட்டி அயன் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ தட் உங்களுக்கு அழகாக நீட்டாக சீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த நெட் ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி போட்டு இதுக்கு மேலே இந்த ஃபேப்ரிக்கை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம்.
ஸோ கரெக்டாக நான் 1 இன்ச் வந்து தையலுக்கு விட்டேன், 1லேருந்து 1.25 இன்ச். கரெக்டாக அந்த 1.25 இன்ச் வரைக்கும் இப்போ நான் ஃபேப்ரிக்கை மேலே ஏற்றி வச்சு இதுக்கு மேலே இந்த இடத்துல இப்படி ஒரு ஸ்டிச் போட்டுடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 90% வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு பியூட்டிஃபுல் ஸ்வீட் ஆர்ட் வித் பிரின்சஸ் கட் அண்ட் அலாங் வித் அ போட் நெக் வித் நெட். ஸோ ஒரே ப்ளவுஸில் நிறைய டிசைன்ஸ் நம்ம பண்ண மாதிரி ரொம்ப ப்ரிட்டியாக ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த கர்வை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நெக்லைன் ஃபினிஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயர் ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன். பயர் ஸ்ட்ரிப்னால் ஒரு க்ராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். அதை ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுக்குங்க. ஸோ அதை வந்து என்னோடய நெக்லைனில் வச்சு நான் தைக்கிறேன். ஸோ நெக்லைனோட துணியோட நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த க்ராஸை வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணுங்கள். நெக்லைனை பெருசாக டர்ன் பண்ணாதீங்க, உங்கள் க்ராஸை மட்டும் கரெக்டாக டர்ன் பண்ணி இதுக்கு ஈக்குவலாக வச்சு இப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ இதை ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு நாச்சஸ் கட் பண்ணுங்கள். நாச்சஸ் கட் பண்ணிவிட்டு இப்போது இந்த ஃபேப்ரிக்கை துணியோட ராங் சைடுக்கு பாதி வரைக்கும் திருப்பினா போதும். ஸோ தட் அந்த பர்பிள் வந்து இந்த ஒயிட் நெட்டுக்கு ஒரு பைப்பிங் மாதிரி எஃபெக்டில் இருக்கும். ஸோ இது ஓரமாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஒன்ஸ் வந்து இதை கம்ப்ளீட்டாக தைச்சி முடித்த பிறகு பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாக சிம்பிளாக ட்ரெண்டியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் என் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you next time. Bye bye.